ஓட்டினாலே நான் தோத்துருவேங்க. வேஸ்ட் பண்ணுவேன். பாயிண்ட்ஸ் இது. அப்பா நான் இப்பயே பார்த்தேன். அதுக்குள்ள இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டோம். ஐயோ ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப் போல இருக்கு, அதனால நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே அதானே 4000 நான் எதுக்கு பண்ணலையே, எப்படி எவ்வளோ பண்ணுச்சு ரொம்ப புரியல எனக்கு. ஸ்டீப்பான ஸ்லோப் தான், அதனால நிறைய இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் மாதிரி பறந்துட்டானேன்னு மேலே போகணுமா? அதானே அப்படியா இருக்கு. எப்படிங்க மேலே போடுறது? இல்லையா ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்காங்க மேலே. அப்படியா இருக்கு. மேலே போகணுன்னு அவசியம் இல்லை போல. இல்லைங்க, இல்லைன்னா உங்களுக்கு லிஸ்ட் லொக்கேஷன் இதுன்னு வருவாங்க. ராங் வேணும். அதான் சொல்கிறேன். நான் விழுந்துட்டேன் வேணும்ட்டு. எப்பயாச்சும் தூக்கி கரெக்டான பொசிஷன் கொடுப்பாங்க. செக் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் நான். டிஸ்குவாலிஃபைட் எனக்கு கரெக்டாக இதில் விட மாட்டேன்ட்டான். நானும் மிஸ் பண்ணிட்டேனே, ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கேனே தப்பான இடத்துல தான். ஆனால் நான் போயிட்டே இருக்கேன், ஒன்றும் புரியல. டெலிபோர்ட் பண்ணிட்டானா? எனக்கு பண்ணவே இல்லைங்க. நான் எப்படிங்க டெலிபோர்ட் என்டர் பண்ணேங்க? எதுவுமே பண்ணல ஆனால் டெலிபோர்ட் பண்ணேன். அதான் நான் பண்ணேன். எனக்கு ராங் வே தான் காட்டானே தவிர டெலிபோர்ட் பண்ணீங்க. டிஸ்குவாலிஃபைடா? நான் ராங் வேல போய் முடிச்சிட்டேங்க. இல்லைங்க, ராங் வேல போய் முடிச்சிட்டேங்க. இல்லை நீ முடிச்சிட்டேங்க. இல்லை ராங் தான் போயிட்டு, ரொம்ப நேரம் ராங் போயிட்டு இருந்தேன். ராங் போயிட்டு இருந்தாடா, பாரு உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணல, முடிச்சிட்டேன். பண்ணல, அதான் அதை சொல்கிறேன், முடிச்சிட்டேன். அப்போது அந்த டைரக்ஷன் ஓகேன்னு நினைக்கிறேன். போகிறது ரைட்லேருந்து போய் தான் செக் பாயிண்ட் போகணும்னு அவசியம். அந்த ஆங்கிளில் மேலே போக முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த சர்க்கிள் பாயிண்ட்ல ஈஸியாக ஸ்கோர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? ரெண்டு விஷயம் பிச்சுக்கிட்டு வரணும்னு ஒரு டைரக்ஷன் போயிடுச்சு. இப்போ எப்படி போவேன் நான்? நின்றா லூசு பையல. இப்படி போனோம்டா, ரைட்ல இருந்து போனோம். அதே பண்ணிட்டீங்க. 10,000 போச்சுங்க. ரைட்ல இருந்து போகணுமா? மேலையா? அது மேலே ஏறுதா? கஷ்டப்பட்டு போகுது. நான் முடிச்சாலே பெரிய விஷயம். எனக்கு முடிக்க கூட மாட்டேன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 20,000 ரீச் பண்ணுறோம். 2,000 முக்கிட்டு இருக்கேன். 20,000 எடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல ஸ்லோப், அங்கேயே வந்து நிறைய இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த பெரிய ஸ்லோப் தெரியுதா, கிளிஃப் மாதிரி, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம்.
அங்கேருந்து மல்டிபிள் டைம்ஸ் சுற்றினீங்கன்னா ஒன்றரை மாதிரி ஆகிட்டு நிறைய பாயிண்ட்ஸ். ஆனால் ஊந்துடுறானே. அது கடைசி செகண்டில் ரிலீஸ் பண்ணி டைம் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். லேண்ட் பண்ணால் நம்ம வின். கீழே வந்துட்டு அவுட். என்னங்க மாற்றிட்டான்? அது இல்லை, வேற மேப். அடப்பாரு, அப்படி போகணுன்ட்டு மைண்டில் பார்த்தா மேப்பை மாற்றி லேண்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். 200 தான் கொடுக்குறோம். அவ்வளோ பண்ண மரத்துல பீச்சு. எல்லா சோக்கு போனோம். ஏதோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். அந்த பல்லு இது பண்ணல, இன்னும் கொடுக்கல எங்கள் அப்பா ரீஎம்பர்ஸ்மெண்ட். நான் போய் கொடுக்க போகிறேன். 5000 வரும் ரீஎம்பர்ஸ்மெண்ட். பேர் என்னது? பல்லு கட்டணும். ரூட் கனல். ரூட் கனாலுக்கு பே பண்ணல, அதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் தராங்களாமா இன்சூரன்ஸில். அதுக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும். இதுதான் 2 மணிக்கு சாப்பிட்டு போகலாங்க. போகணும். குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா மூஞ்சி கைட்டு போயிடுவேன் நான். அவங்களுக்கு தான் போவோம் குளிச்சுட்டு வருது. மோர் எடுத்துருந்தா வின் பண்ணியிருப்பேன். பெஸ்ட்டுக்கு சைட் சீக்கிரம் முடிச்சுட்டேன். எதுவும் பண்ண முடியல. இதுதான் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, 2 பேருக்கும் போயிட்டு 2 பேருக்கும் போயிட்டு ஸ்லோ மோஷன் போய் போடா தொலைடா ஸ்பீடா. என்னங்க ஒரு மாதிரி போய் கன்ஃபியூஸ் ஆகுது. வீட்டில் போனோம் நல்ல. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனா? எனக்கு தெரியுங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க நான். போய் அது அப்படியே போயிட்டு இருந்தேன் ஒன்று. அதான் பார்த்தேன். என்னடா இடிக்கல நினைச்சோம். இந்த மாதிரி இடம் ஃபுல்லா மலை, மரம் ஓவரா இருக்கு. மரத்தை விட்டாங்கன்னா ஐயோ. சத்தியமா அது கணேஷுக்கு பிடிக்கும் அந்த கேம், கேரண்டி சொல்றேன். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் தான், நாட் பிஃபோர் மேரேஜ். ஏய் நான் வின் பண்ணிட்டேன். ஐயோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கா? அவுட். அப்போ நான் சுற்றி சுற்றி ஈஸியாக வின் பண்ணுறீங்க போகிறேன். என்ன சுற்றுறீங்க பாருங்க 2 தடவை. அப்படி சுற்றுனீங்கன்னா 2 தடவை சுற்றுனீங்கன்னா நான் அவுட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஊர்ந்தீங்கன்னா நான் வின். ஏய் கவுண்ட் டவுன் கொடுத்துட்டாங்க. அது டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேலை ஏறல, ஸ்லோவாக போயிட்டான். கேம் முடிஞ்சிச்சேன். ஏன் நின்று ஆரம்பிச்சிட்டேன் கேம்.
இல்ல அந்த சைடு ஓரமா போயிட்டு ஸ்லோப் மேல ஏறி இந்த மொமெண்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் பாரு. முடியல. ஸ்பீடு பத்தல. ஒண்ணு இருக்கு. பாயிண்ட்ஸ். ஆமா இன்னும் பாயிண்ட்ஸ் தான். மூணு ரவுண்ட் சுத்தினாங்க. ஐயோ ஊட்டடா. ஒரு தூரம் ஊந்துட்டு போவான். சிக்ஸாக போனா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றான் பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? சிக்ஸாக போனா மாதிரி வாங்க. ஐயோ நல்லா ஸ்மெல் பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் கண்ணா பின்னான்னு. வந்துடலாம் நிக்கிற மாதிரி. மூணு ரவுண்ட் அடிச்சிங்க. எப்படி 3 ரவுண்ட் அடிச்சிங்க? அது அப்படியே பிடிக்கணும். அது இது ஸ்பேஸ் அமுக்குறீங்க தானே? JL யூஸ் பண்ணோம். டைரக்ஷன்ஸ் ஓகே, பட் நீங்க ஸ்பேஸ் அமுக்குறது இல்ல. ஸ்பேஸ் வந்து அழுத்திட்டு காத்துல அந்த JL AD ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம். குதிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஸ்பேஸ். ஸ்பேஸ் பிரஸ் பண்ணி மேல போயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன் 2 டைம்ஸ் சுத்தினதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் அமுக்கு ஒன்று இருக்குன்னா திருப்பி 4 டைம்ஸ் சுத்துவான். ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவான் சுத்துறத, நிறுத்த மாட்டான். என்னடா ஒழுங்கா போயிட்டு இருக்குங்க. மாட்டிக்கலங்க. இல்ல போடா இல்ல போயிட்டான். என்னங்க ஹேக்ஸ் ஆன் பண்ணிட்டீங்களா? நீ சொன்ன மாதிரி ஸ்பேஸ் பிடிச்சிட்டு போனேன். ரொம்ப நேரம் பிடிச்சா ரொம்ப நேரம் சுத்துறோம். ஆனா டவுட் கீழே லேண்ட் பண்றது கன்ஃபார்மா வந்துருவோம். இல்ல அந்த ஒரு ஸ்பெஷல் நீங்க ஸ்டார்டிங்ல அங்க வந்து நான் கரெக்டான ஆங்கிள் கரெக்டான பொசிஷன்ல இருக்கேன். அது ஒரு மாதிரி வியர்டா ஒரு கையில ஸ்கேட் போர்டை பிடிச்சிட்டு அப்படியே சைடு வேஸா சுத்தணும். பிடிச்சா இன்னும் போகும் பாயிண்ட். நிறைய ஸ்கேட் போர்டு பிடிச்சா ஒரே நிமிஷம் நான் அப்படியே பிடிக்காம ஸ்பேஸை ரிலீஸ் பண்ணி திருப்பி பிடிச்சேன். அப்போ வந்து அந்த ஸ்கேட் போர்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. வாங்க சரி சாரி.